மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதை எதிர்த்த தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்தச் சட்ட மசோதா கடந்த ஏப்ரல் 29 நிறைவேற்றப்பட்டது. உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கவும் அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக சட்ட திருத்தம் செய்து அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் மசோதாக்களை கையாளும் விதம் அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பும் நடவடிக்கையானது தன்னிச்சையானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். அண்மை செய்தி, தமிழ்நாடு உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா கடந்த ஏப்ரல் 29 நிறைவேற்றப்பட்டது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் விவரங்கள். அதாவது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் ஒன்று செய்திருக்கிறது. தமிழ்நாடு உயர்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்தத்தை செய்வதற்கான சட்ட மசோதாவை ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்த நிலையில் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அனுப்பி வைத்ததற்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் 29 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினர்களில் ஒருவராக நியமிப்பதற்கு ஏதுவாக திருத்தம் செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதா ஒப்புதலுக்காக தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மசோதா இதுவரை முடிவெடுக்காமல் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் ரவியினுடைய இந்த முடிவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் ஆளுநருடைய இந்த நடவடிக்கை தன்னிச்சையாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் கையாளும் விதம் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது என்றும் தமிழக அரசு தனது மனுவில் கூறியிருக்கிறது. இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.